குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புல சனியினுடைய பார்வை ராசிக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய் அந்த அளவுக்கு சாதகமான பலன் தரமாட்டாரு. ஆனா அவர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து பலமாகி இருக்கிறதும் ஒரு வகையில கன்னிக்கு நன்மையை தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன பண்ண போகுது அந்த செவ்வாய், அஷ்டம செவ்வாய் அப்படிங்கிறது. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைவு. புதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்தில் இருக்காரு. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா திக்பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் அதிபதி 10ல் இருந்தாலுமே அவர் பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான நல்ல விஷயம். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான், லாபத்தில் குரு, லாபகுரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாருங்க. கூடவே சுக்கிரனும் இருக்குது இந்த மாத துவக்கத்தில். இப்போ குரு சுக்கிரன் நினைவு அங்கே ஏற்படுது. உங்களுடைய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனக்காரகனான குருவோடு சேர்ந்திருக்கிறார். நல்ல விஷயம் அது. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கன்னிராசிக்கு. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஆனி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. நல்ல விஷயம். சூரியன் திக்பலம் ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. அஷ்டமாதிபதி 9ல் இருப்பது அந்த அளவுக்கு நல்ல விஷயமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆனி மாதம் 8ஆம் தேதி 22/6/2026 அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி 20 சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து லாபத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆனி மாதம் 23ஆம் தேதி புதன் 10ஆம் இடத்திற்கு வக்ரத்தில் நகர்கிறார். இப்போ எப்போ புதன் வக்ரமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனி 15 அன்னைக்கு வக்ரமாகுது. இப்போ புதனுடைய நகர்வு மட்டும் நல்லா தெளிவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் ஆனி மாதம் 8ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆனி 15 அன்னைக்கு புதன் வக்ரம் அடையுது. ஆனி 23 அன்னைக்கு மறுபடியும் எகைன் மிதுன ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார், வக்ர பயிற்சி ஆகுது. ஸோ இதுதான் புதனனுடைய நகர்வு, உங்களுடைய ராசிநாதன். ஸோ இது மட்டும்தான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளாக இருக்குது. இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்தாலோ அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் வேற ஏதாவது கிரகம் நின்று தசா புத்தி நடத்தினாலுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பொருந்தி வரும். ஸோ அப்போது தசாபுத்தியும் இல்லை, சாரத்துலேயும் அந்த அமைப்பு வரல அப்படிங்கும்போதும் அப்பவும் பலன் நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அது வாழ்வியல்ல பெரிய மாற்றங்களை தந்துடாது. சார் நான் லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், கொடுத்த காசு திரும்பி வரும் அப்படின்னு சொன்னால், கொடுத்த காசு திரும்பி வருதுன்னா லட்சக்கணக்கில் கொடுத்துருப்போம், 100-200 வந்தால் பிரயோஜனம் இல்லை இல்லையா? தசாபுத்தி சாரமாக இருக்கிற பட்சத்தில் கொடுத்தது மேக்சிமம் வர்றதுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது, பெரிய இம்பேக்டை கொடுக்கும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பெரிய மாற்றங்களை அது தராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். முதல்ல சூரிய பகவான், சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுக்கவே
சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருப்பார். ஃபஸ்ட்டு 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் திக்பலம், எதையும் செய்யக்கூடிய துணிவு, தன்னம்பிக்கை, தைரியம் மனசுக்குள்ள வந்துடும். எதுனாலும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மனநிலைமை வந்துடும். எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், எதுலையும் நம்ம பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன எண்ணமும் இருக்கும். கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி நம்ம ஒரு வித்தக்காரன், நம்மகிட்ட ஒரு விஷயத்த கொடுத்தா பக்காவாக பர்ஃபெக்டாக பண்ண முடியும், எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். ரைட். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நல்லா படிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, இனிமேல் நல்லா மாற்றம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அவங்களுடைய கன்னிராசி குழந்தைகளுக்கு ஸ்கூல் சேஞ்ச் ஆகிறதோ, இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிறதோ, கோச்சிங் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிறதோ, அதெல்லாம் இந்த காலகட்டம் நம்ம பார்க்க முடியும். ஸோ கல்வி சிறப்பாக மாறுவதற்கான முழு அடித்தளமாக இந்த மாதம் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க, அதை நம்ம உள்வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பதிலடி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, என்ன பேசணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பேச்சாற்றல், பேச்சு திறன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்ககிட்ட நிறைய பார்க்க முடியும். இந்த காலகட்டம் ரொம்ப நிறைய பார்க்க முடியும் உங்ககிட்ட. ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடாக பேச்சில் இருப்பீங்க. அதே போல் சொன்ன வாக்கை காப்பாற்றுற விஷயமும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கோ வாக்கு கொடுத்துருப்போம், அதை செஞ்சிருவோம், இதை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அதை நம்ம காப்பாற்ற முடியாமல் இருந்துகிட்ருக்கோம். இந்த காலகட்டம் அதை செஞ்சுருவோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் மற்றவர்களுக்கு வர்ற மாதிரி நம்ம நடந்துக்குவோம். ரைட். அதே போல் கன்னி ராசியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது, ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரை காட்டுது. உங்களுடைய தாய் தந்தையருக்கு, தாயாருக்கு பெருசாக தொந்தரவு வர மாதிரி காட்டலை. என்னென்னா அந்த கிரகம் உச்சமாக இருக்குது. அதே நேரத்தில் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட தாயாராக தான் ஏற்படுத்திக்கிடணும். கீழே எண்ணெய் இருக்கும் பார்க்காம காலை வச்சு வலிக்கு விழுந்துக்கணும். சுகர் இருக்கும், நல்லா ஃபுல்லாக ஸ்வீட்டாக சாப்பிட்டு தள்ளணும். ஸோ இந்த மாதிரி தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பாதிப்புகளை தான் சொல்லுது கன்னிராசியினுடைய தாயாருக்கு. ஆனால் தந்தைக்கு எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ரைட். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கோத்தனும் செய்ய மாட்டோம். இது நம்மளுக்கு வேணும், இது இருந்தால் தான் சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா எப்பாடுபட்டாவது எவ்வளோ முயற்சிகளை போட்டாவது அதை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிச்சிருவோம். 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திருவோம். அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையும் நம்மளுக்கு வர காத்திருக்கு. அப்போது காரியங்களில் தடை அப்படிங்கிறது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ரைட். அதே போல் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோ, நம்மளுடைய அப்பாவோ, இல்லை அண்டை ஸ்தானத்தில் குருஸ்தானத்திலிருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய நபர்களோ, அவர்களின் பாராட்டுதலுக்கு உரிய நடத்தைகளை நாம் செய்வோம். பாராட்டுதலுக்கு உரிய நடத்தைகளை செய்வோம். நல்ல விஷயங்களை செய்வோம். பரவாயில்ல, என்னோட ஸ்டூடெண்ட் நீ அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது, என்னோட பையன் என்னோட பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனையும் செயலும் இருக்கும். அதே போல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கீங்க, அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுக்கு முன்னாடி அலைஞ்சு திரிஞ்சு செஞ்ச காரியங்களெல்லாம் உடனுக்குடனே நடக்கும். ஓகே. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் வருது, அதை பற்றி பேசணும், இல்லை அதில் ஆல்ரெடி வம்பு வழக்கு போயிட்டு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் உறவுகளில் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களில் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள ஒரு நபரை முன்னிலைப்படுத்தி அதை பேசும்போது, வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக பேச ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இருந்தாலும் சரி, பூர்வீக சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகளில் அதை அவர்கள் மூலமாக அதை செய்யும்போது 100% நல்ல மாற்றத்தை அதில் நீங்கள் உணரலாம். அண்ணன் கொடுக்க மாட்டேன், தம்பி கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது, கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா பெரியவங்களை வச்சு பேசுனீங்க அப்படின்னா ஒரு சமாதானத்துக்கு வந்து முடியும். ஒரு
சமாதானத்துக்கு வந்து முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கிடைக்காம போகாது. பூர்வீக சொத்து, வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. ரைட். அதே போல் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்த்து நீங்கள் வேலை வாங்குற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் நடத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நிறையா விழாக்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெரிய மேலதிகாரி மாதிரி ஒரு பெரிய தோரணையோடு நம்ம நடந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்க பார்வைக்கு நம்மளுடைய செயல் ஒரு பெரிய மனிதரை போல தோற்றமளிக்கும். ஓகே, ரொம்ப ஜெனியூனாக நீட்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நம்மளுக்கு கிடைக்கும். 100 பேர் இருந்தாலும் அசால்ட்டாக நின்று வேலை வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி இந்த காலகட்டம் நம்மகிட்ட இருந்து வெளிப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. முன்னாடி எப்படியே இருந்துட்டு போகுது, இந்த மாதம் அது சப்போர்ட் பண்ணுது, அவ்வளோதான். ரொம்ப நாகரிகமாக ரொம்ப டீசெண்டாக இருக்கணும்னு விருப்பப்படுவோம். மற்றவங்க யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, உடுக்கிற உடையிலையோ பேசுகிற பேச்சுலையோ யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் ஏன்னா சனியோட பார்வை இருந்துட்டு இருக்குதுங்க. சோம்பேறித்தனமாக கண்ணி இருக்கிற மாதிரி மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்க வேலையில் அவங்க பக்காவாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. இப்போது எல்லாத்தோடைய வேலைக்கும் அவங்க பக்காவாக இருக்க போகிறாங்க, சுறுசுறுப்பாக. இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற, பரவாயில்லையே 10 நாள்லேயே நல்லா சேஞ்சஸ் இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மற்றவங்க உங்களை பார்த்து சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அந்த சுறுசுறுப்பு இருக்கும். அப்படிங்கும்போது சனியினுடைய 7ஆம் பார்வை உங்களை பெரிதாக பாதிப்பதில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். அதே நேரத்தில் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் மூலிகை பொருட்கள் அது சம்மந்தமான விஷயங்கள், அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அது போல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் இது சம்மந்தமான விஷயங்களை தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். இவங்களுக்கெல்லாம் தொழிலில், வேலையில் நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல எதிர்காலத்தையும் நம்ம பார்க்க முடியும். நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு அற்புதமான மாதம் இது, இந்த ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக. அப்போது 12ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரே சார், இதெல்லாம் தொழில் அலைச்சலை கொடுக்காதா அப்படி இப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக தொழில் அலைச்சல் உண்டு. தொழிலில் அலைச்சல் உண்டு. யாருனாலும் அலைச்சல் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் யாரை பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு பெரியவர், இவங்க சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுக்கணும், பிடிச்சிக்கணும், எல்லாத்துக்கும் இவர் தான் காட்ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளோட ரோல் மாடலாக நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு நபர் இருப்பாங்க இல்லையா நம்ம சர்க்கிளில். அந்த நபரை மதித்து என்ன சொன்னீங்கனாலும், அவர்கிட்ட ஐடியா கேட்டீங்கனாலும் அதனால் உங்களுக்கு அலைச்சல் செலவுகள் வரும். அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. ஸோ அதை தவிர்த்துக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய மனிதர்களால் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த பெரிய மனிதர்கள்ட்டிருந்து தள்ளி இருந்துட்டோம்னா அந்த அலைச்சலும் செலவும் மிச்சம் இல்லையா, அதை புரிஞ்சுக்குங்க. அதே போல் நவீனமான பொருட்களின் மீது நாட்டம் அதிகரிக்கும். அதை வாங்குவோம் சார். புதுசாக ஃபோன் இறக்கியிருக்காங்க சார், சாம்சங்கில் S27 or 28 வந்திருக்கு சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்லிட்டா உடனே அதை வாங்கணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். இன்னும் அப்டேட்டடான ஒரு விஷயம் வருது, ஒரு என்ன சொல்கிறது, நவநாகரிகமான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் அதை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணிவிடுவோம். அதுக்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் சுயதொழில் செய்யக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு, முக்கியமாக கன்னிராசினே வியாபாரம் செய்யாத கன்னிராசியே இல்லை, கன்னி லக்கணமே கிடையாது. ஃபுல் வியாபாரம்னா அந்த வியாபாரம் தான் அவங்களுடைய மனசு பூசுடு எல்லாமே. ஸோ அப்படி கன்னிராசிக்காரங்க சுயதொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதில் சுயதொழிலில் கூட இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்பின் இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக சின்னதான ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றமோ சின்ன ஒரு நஷ்டமோ நம்ம கண்டு காணாமல் ஏதோ விட்டுருப்போம், சின்னதாக ஒரு பொருள் நஷ்டமாகி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். பெரிய லெவலில் அது பாதிக்கலைனாலும் சிறு நஷ்டமாவது உண்டு அப்படிங்கிறது சொல்லுது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் தொழிலில் அங்கே இங்கேன்னு அலைச்சல் இருக்கும், போக வர இருக்கும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது. ஓகே. பொருளாதாரம் ஏமாற்றம் அடையும் போது பொருளாதாரத்தில் குறை ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் பெருசாக அது பாதிக்காது. 10ஆம் இடத்துல சூரியன் வருமானத்தையும் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க.
முக்கியமாக அந்த தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், தாயை கவனிச்சுக்கணும். அவங்களா செய்யக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. தந்தையை கண்டிப்பாக கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. மற்றபடி சூரியன் 10 இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சல்களும் பெரிய மனிதர்களால் செலவுகளும் வரும். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாமல் இருங்க. அடுத்தது ஆனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி. அவர் உங்களுக்கு ஆகாத கிரகம். அவர் போய் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. சார் இப்போது யாராக இருந்தாலும் கோவில் இருந்தால் அவங்கள நல்லவங்கன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? 9ஆம் இடம் கோவில் போல் ஒரு ஜாதகத்திற்கு, ஒரு ராசிக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோயில் போல். உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் கோயிலுக்குள்ளே வந்தது உங்களுக்கு சாந்தமாயிர அமைதியாயிடுறாரு. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல முரட்டுத்தனமான பேச்சு, குணம், முரட்டுத்தனமான தைரியம், முன் யோசனை இல்லாத செயல்பாடு, இதை தவிர்த்திடணும். ரைட்? அதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா என்ன பிளான் பண்ணுறீங்களோ, என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு காரியமாக முடியும், காரிய சித்தி உண்டாகும். முரட்டு சுபாவமும் அவசரப்படக்கூடிய குணமும் இருந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. தைரியம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். தைரியமாக இருக்கிறது என்ன சொல்கிறது, பகுதி காரியங்களில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தைரியமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 50% அங்கேயே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத நிறையா விஷயங்களில் சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே. அதே போல் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை தந்து விடுகிறது. தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சாதகமாக வருது, ஆனால் தந்தை பேரில் இருக்கக்கூடிய சொத்து பத்து விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் செவ்வாயும் தருவார். தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். மேலதிகாரிக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடு வரும். உங்களை நேரே எதிர்க்க முடியாமல் மறைமுகமாக எதிர்க்க துணிந்து விடுவார் உங்களுடைய மேலதிகாரி. அப்போ அவங்களுக்கு சாதகமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, 8ஆம் அதிபதி 9ல், செவ்வாய் 9ல் இருக்குது அப்படிங்கும்போது குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு நினைப்போம். அந்த எண்ணம் வந்துடும். 9ல் செவ்வாய் இருந்தாலே குறுக்கு வழியில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்துடும். அப்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக குறுக்கு வழியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி வச்சுட்டிங்கன்னா மேலதிகாரி என்ன கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்றி உங்கள் பக்கம்தான். ஏன்னா நினைத்தபடி முடிக்கக்கூடிய சுபாவத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துருவார். அதான் இங்கே முக்கியமான விஷயம். ஓகே. அதே போல் நம்மளை மேலதிகாரிகள் மதிக்க மாட்டாங்க, நம்மளும் மேலதிகாரிகள் மதிக்க மாட்டோம். நம்மகிட்ட எப்படி நடந்துக்கலாம் அது போல தான் நம்மளோட ரிப்ளை இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. 3வதாக சகோதரத்துக்கு கூட சற்று நல்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்காது. சகோதரர் மட்டும் கிடையாது, அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் மாமனார்கிட்டையும் சரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்காது. அவங்ககிட்ட தேவையில்லாத சண்டைகள் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இணக்கமாக போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இங்கே காட்டலை. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதே போல் 9ல் செவ்வாய் இருந்துன்னா ஒரு இடையில் இருக்க மாட்டானாமே அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, அங்கேயும் இங்கேயும் போகணும், வரணும், பிடிக்கணும், நாலு விஷயத்தை பார்க்கணும், வெளியில் போகணும், எல்லாத்தையும் நான் கற்றுக்கிடணும், பிடிக்கணும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை 9ஆம் இடத்து செவ்வாய்க்கு உண்டு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கடையில் இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கணும், வண்டி எடுக்கணும், டூ வீலர் எடுத்து போகலாம், கார் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் லைஃபை. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன தான் பண்ண போகிறோம்? ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டம் தோணும். ஏன்னா பெண்களாக இருந்தால் அதை வெளிப்படுத்துகிற விதம் சாஃப்டாக இருக்கும், ஆண்களாக இருந்தால் ரொம்ப ரகடாக வெளிப்படுத்துவாங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போ இந்த தேவையில்லாமல் சுற்றிட்டே இருந்தால் அப்பயும் அங்கே செலவு வருதா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகளையும் கொடுக்கும். இடமாற்றத்தினால சின்ன சின்ன செலவுகள் உண்டாகிறது. அது ஈடுகட்ட முடியாத செலவாக மாறுவது இல்லை. சிறிய சிறிய செலவுகள் மட்டுமே. யாரோ செஞ்ச வழிக்கு, யாரோ செஞ்ச தப்புக்கு ஆஃபீஸில் நம்ம பேச்சு வாங்குற மாதிரியான ஒரு சில சூழல்கள்லாம் இருக்குது. அப்போ எந்த இடத்துக்கு வாயை கட்டணுமோ அந்த இடத்துக்கு வாங்கி கட்டிக்கணும். ரொம்ப வேகமாக செயல்படுறேன், ரொம்ப ஸ்பீடு நான் தான் இந்த ஆஃபீஸ்லேயே அப்படின்னு நினச்சிட்டு அதை இதுன்னு பண்ணி கூட இருக்கிறவங்கள எதிரி ஆக்கிட்டு யாரோ பண்ண பழியை நம்ம ஏற்றுக்கிட்டு உட்கார்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஆயிரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் 9ல் இருந்ததுன்னா இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது ஓடி போய் உதவி பண்ணணும். கன்னிராசிக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்குது. ஆனால் அட்டமாதிபதி 9ல் போய் உட்காந்து செவ்வாய் ஆகி அது இருக்கும்போது மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்றதை பார்த்து
மனசு சந்தோஷப்படும். பழி வாங்கக்கூடிய எண்ணம் இந்த காலகட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் வேண்டாம். அது உடம்புக்கும் நல்லதில்லை, மனதிற்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, ஒரு நல்ல எண்ணமுடைய நபர்கள் கூட பழகுவது குறைஞ்சு போயிடும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தீய எண்ணம் படைத்த நபர்கள் நம்மளுக்கு நல்லவர் போல காட்சியளிப்பார்கள். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. நல்ல செயல்களில் ஈடுபாடு பண்ணுங்க. லீகலாக இருக்கிற விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களுடைய வளர்ச்சியை 2 மடங்காக்கும். லீகலாக இல்லாத விஷயத்தில் நல்ல செயல்கள் இல்லாது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு படுற விஷயங்களை தயவு செஞ்சு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. அதை செய்யணும்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். ரைட், ஓகே. அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும். 8ஆம் தேதி, ஆனி மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார், லாபத்துக்கு வரார். லாபத்தில் நிற்கக்கூடிய புதன் என்ன செய்வார் அப்படிங்களா, எந்த விஷயத்தை புதன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு முகூர்த்தம் குறிக்கணும்னு வைங்க. ஒரு வீடு கட்டுறக்கு ஒரு முகூர்த்தம் குறிக்கிறோம். இப்போ 11 போய் புதன் இருக்கிறார். புதனோட சூரியனும் இருக்குது, இல்லை வெறும் புதன் மட்டும் இருக்குது 11ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது அப்படி ஒரு முகூர்த்தம் போட்டு கொடுத்தோம்னா அவங்க அந்த வீடை 4 மாதத்தில் கட்டி முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா 2 மாதம் 3 மாதத்தில் முடிச்சிருவாங்க. தொட்ட விஷயங்கள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல கிரகநிலை அப்படின்னா புதன் 11ல் இருக்கிறது. கூடவே சூரியன் இருந்தால் இன்னும் கூடுதல் நன்மை. ஆனால் சூரியன் 10ஆம் இடத்துல தான் இருப்பார். கூடுதல் நன்மை. புதனோட சூரியன் 11ஆம் இடத்தில். அது தன்னுடைய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிற ராசியிலே இருக்குது. அது தாய் வீடு புதனுக்கு. ஸோ நல்ல விஷயம் என்னென்னா, என்ன ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த காலகட்டம் ஆனி 8ஆம் தேதிக்கு மேலே என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் அது சக்ஸஸாக தான் முடியும். ரைட். அப்போ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது செலவு பண்ணணும்ல. ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா செலவு பண்ணணும். அப்போ சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுது. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்தாலும், சில செலவுகள் இருந்தாலும், செலவுகளை தாண்டி இந்த 11ஆம் இடத்து புதன் 10ஆம் அதிபதியாகி 11ல் நிற்கிறதுனால தொழில் சார்ந்த லாபத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. நல்ல விஷயமா அது படுது. ரைட். அதே போல் வயது மூத்த நபர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான பயம் இருந்துன்னா அந்த பயம் போயிடும். அப்போ இன்னொரு 10 வருஷத்துக்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையோட்ருக்கு, நல்லா தான் இருக்கிற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கலாம். விடு, நீ உன்ற வேலையை பாரு, நான் என்ற வேலையை பார்க்குறேன், எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் படுது. அதே போல் தேவைக்கு ஏற்ப எப்போ பணம் வேணுமோ அப்போ கிடச்சிரும். ஒரு 35 வயசுல 40 வயசுலேருந்து ஒரு 50-52 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த டேட்டை நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஆனி 23ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் 9 நாள் வருது. இந்த நாட்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக மாறிவிடுகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தை ஒரு 35-38 வயசுலேருந்து ஒரு 45-48 வயசு வரைக்கும், ரைட், திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை சொல்கிறது. நம்மளுடைய நேர்மையை அனைவரும் பாராட்டுவார்கள். நல்ல மனுஷனப்பா, நல்லா நடத்தி இருக்கிற நபர் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. சரிங்களா? யாரும் நம்மகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது பேசி ஜெயிக்க முடியாது. புதனும் 11ல் இருக்கா, இன்னும் அது கூடுதல் நன்மை தான். பேசி நம்மளை ஜெயிக்கவே முடியாது. நம்ம எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கும். அதை வெளிப்படுத்தவும் செய்வோம். யாரையும் ஜெயிக்க விடவும் மாட்டோம். வெற்றி உங்கள் பக்கம் தான் இந்த மாதம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது சுக்கிரன் முதல் 20 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் 11ல் இருக்கிறது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுங்களா? சுக்கிரன் 11ல் இருந்ததுன்னா எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. சுக்கிரன் 11ல் இருக்கும்போது பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண் வழி உறவுகளால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களால் லாபம், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கிங்க, பெண்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. அது என்னன்னா, தேவை எவ்வளவு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். தேவைக்கு மேலே பொருட்களை வாங்குவோம். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அதனால சுப செலவுகளும் வந்து சேரும் அப்படிங்கிற சொல்லுது. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ப்ராஃபிட் இந்த காலகட்டம். வாழை, நெல், கரும்பு இதெல்லாம் போட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட். காய்கறிகள்லாம் போட்டவங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல விளைஞ்சதுக்கு உண்டான காசு நல்லபடியாகவே கிடைக்கும். சரி, அதே போல் அந்த பூ பயிரிடுறது,
பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது இந்த காலகட்டம். ஓகே, நிறைய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். முக்கியமாக பெண் நண்பர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துல நின்னாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு கடைக்கு போய் டீ சாப்பிட போகிறீங்க, நீங்கள் டீ சாப்பிட போனதுக்கப்புறம் 10-20 பேர் வந்துடுவாங்க டீ சாப்பிட்ற. நீங்கள் போனதுக்கப்புறம் கூட்டமே அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இருக்குது, நல்ல விஷயந்தான். இதெல்லாம் 20ஆம் தேதி வரைக்கும் தான். 20ஆம் தேதிக்கு மேலே பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகள்கிட்ட தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. பேசுனா மாட்டிக்கிடுவீங்க. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த மாதம் சூப்பராக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சி.